அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். கடந்த நிகழ்ச்சி நம்ம ரகசியம் அப்படின்ற வார்த்தையை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ அதே 17வது அதிகாரம் 5வது வசனத்தில் மகா பாபிலோன் அப்படின்ற வார்த்தை வருதுங்க. அப்போ இது யாரை குறிக்குது, இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்றதெல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்பொழுது நாம் மகா பாபிலோனை பார்க்க வேண்டுமானால், மகா பாபிலோனை நம்ம பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஐபிராத் நதி அண்டையில் செல்ல வேண்டும். ஐபிராத் நதிக்கு நம்ம போகணும். ஏன்னா ஐபிராத் நதியானது ஏதேன் தோட்டத்தினூடே சென்று கொண்டு இருந்த 4 நதிகளில் ஒரு நதி தான் ஐபிராத் நதி. நம் ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கும் பொழுது ஏதேன் தோட்டத்தை பற்றி நம்ம படிக்கிறோம் சிருஷ்டிப்பில். அந்த ஏதேன் தோட்டத்தில் தான் ஆதாம் ஏவாளை உண்டாக்கி வச்சிருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்து தான் ஆண்டவர் 4 நதிகளை உண்டாக்குறாரு, 4 ஆறுகளை உண்டாக்குறாரு. ஒரு நதி பைசோன், இன்னொரு நதி கீகோன், இன்னொரு நதி இதேக்கேல், 4வது நதி ஐபிராத். இந்த 4 நதிகளும் இந்த 4 ஆறுகளும் ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் உண்டாக்கி ஒவ்வொரு நதியும் ஒவ்வொரு ஆறும் ஒவ்வொரு இடத்துக்கு போகிறத நம்ம வேதத்தில் நல்லா தெளிவாக எழுதியிருக்குதுங்க. அதில் 4வது ஆறு தான் ஐபிராத் நதி. ஏன் இந்த ஐபிராத் நதியை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஐபிராத் நதி ஆண்டத்தான் மகா பாபிலோன் இருக்குது. பாபிலோன் அங்கே தான் இருக்குது. அதனால தான் நம்ம ஐபிராத் நதி பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த ஐபிராத் நதியின் மேல் தான் சாத்தானுடைய தலைநகரமாய் விளங்குவது பாபிலோன் ஆகும். சாத்தானுடைய தலைநகரம் அப்படின்னா எதுனா மகா பாபிலோன் தான் சாத்தானுடைய தலைநகரம். நம்ம ஏசப்பாவனுடைய தலைநகரம் எதுன்னா எருசலேம் தான். இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற எருசலேம் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மகாராஜாவுடைய தலைநகரம் எருசலேம். சாத்தானுடைய தலைநகரம் ஐபிராத் நதி ஓரத்தில் இருக்கிற பாபிலோன் நகரம் தான் சாத்தானுடைய தலைநகரம். இந்த பாபிலோனில் இருந்து கொண்டு தான், இந்த பாபிலோன் என்ற இடத்துல இருந்துக்கிட்டு தான் சாத்தான் ஏதேன் தோட்டத்தை கண் வைத்து அங்கு வசித்த முதல் மனிதன் ஆதாமையும் ஏவாளையும் சோதித்து வீழ்த்தினான், பாவத்தில் விழ வச்சான். அப்போ அவன் எங்கே இருந்திருக்கிறான்? பாபிலோனில் தான் இருந்திருக்கிறான் அந்த சாத்தான். இதே இடத்தில் தான், அந்த பாபிலோன் என்ற இடத்தில் தான் அக்கிரமம் மற்றும் முறைகேடுகளான பாவங்கள் வரவும் தோன்றி தேவ கோபாக்கினையை வருவித்து ஐபிராத்தின் ஜலப்பிரளயம் அழிவில் முடிந்தது. இந்த ஐபிராத் நதி அண்டையில் இருக்கிற பாபிலோனில் இருந்து தான் சாத்தான் அக்கிரமம் பாவமான முறைகேடுகளெல்லாம் செஞ்சு தேவனுக்கு கோபத்தை வர வச்சு இந்த உலகத்தை ஜலத்தால் ஆண்டவர் அழிச்சாரு அப்படின்னு படிக்கிறோம். அப்போ சாத்தான் எங்கே இருக்கிறான்? பாபிலோனில் தான் இருக்கிறான். ஜலப்பிரளயத்துக்கு பின்பம் இந்த உலகத்தை ஜலத்தால் அழிச்சிட்டு அதுக்கு பின்னாடி கூட தீய வல்லமைகள், சாத்தானுடைய வல்லமைகள் இதே இடத்தை மையமாக கொண்டு, எந்த இடத்தை? பாபிலோன் என்ற இடத்தை மையமாக வச்சு பழுகி பெருகி அதன் விளைவாக பாபேல் கோபுரம் எழுந்தது. சாத்தான் அதே இடத்துல உட்காந்து நிறைய பாவமான காரியங்கள் எல்லாம் பெருக செய்து
கடைசியில் என்ன பண்ணா பாபேல் கோபுரத்தை கட்டினாங்க. இதுதான் தேசங்கள் உருவாக ஆரம்பமாய் விளங்கினது. தேசங்கள் உருவாகிறதுக்கு பாபேல் கோபுரம் தான். பாபேல் கோபுரத்தை கட்டும்போது தான் ஆண்டவர் அவங்களுடைய பாஷையெல்லாம் தாறுமாறாக்கி போட்டார். அந்த பாபேல் கோபுரத்தை கட்ட முடியாத மாதிரி பண்ணி விட்டார். அதனால தான் மக்கள் எல்லாம் உலகம் முழுவதும் சிதறி போய் பல தேசங்கள் உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற பல மொழிகள் பாபேலிருந்து உருவாக்கப்பட்ட மொழிகள் தான். மக்கள் பாபேலை விட்டு உலகமெங்கும் போவதற்கு முன்பாகவே இந்த பாபேல் கோபுரம் ஆண்டவர் வார்த்தை தாறுமாறாக்கிட்டாரு. இப்போ உலகத்துக்குள்ள பல இடங்களில் மக்கள் சிதறி போனோம். அந்த சிதறி போறதுக்கு முன்னாடியே சாத்தான் மனிதர்களுக்குள் விஷக்கிருமிகளை விஷக்கிருமியாகிய கிரியை செய்யக்கூடிய ஒரு தத்துவத்தை விதைத்து விட்டான். மக்கள் உலகம் முழுசு போறதுக்கு முன்னாடியே சாத்தான் பல கொள்கைகளை விஷக்கிருமியை விதைச்சிட்டானான். அந்த விஷக்கிருமினா சாத்தானுடைய கொள்கைகளாகும். அதுதான் விஷக்கிருமி அப்படின்னு சொல்றது. அதுதான் உலகத்தில் தோன்றியுள்ள அத்தனை பொய் மதங்களின் ஆரம்பமாகும். இன்னைக்கு உலகத்துல எத்தனை மதங்கள் இருக்குது? பொய் மதங்கள். உண்மையான மதம் கிடையாது. நான் சொல்றது பொய் மதங்கள். இந்த பொய் மதங்களின் ஆரம்பமே அஸ்திவாரமே எங்கன்னா அந்த பாபிலோன் என்ற இடத்துல தான் இந்த பொய் மதங்கள் எல்லாம் உருவானது. இதுவே சாத்தானால் விதைக்கப்பட்ட சாத்தானின் தத்துவமான விஷக்கிருமி. பல கொள்கைகளை வைத்து மதங்களை உண்டாக்கணும். அந்த கொள்கை தான் விஷக்கிருமின்றாங்க. பாபேல் அப்படின்ற வார்த்தை பாபிலோன், அதாவது பாபேல் பாபிலோன் ரெண்டும் ஒன்று தான். இந்த பாபிலோன்ன்றது நிம்ரோத் என்பவனால் கட்டப்பட்டது. நம்மளுக்கு வேதத்தில் நல்ல தெளிவாக எழுதி இருக்குதுங்க. பாபேல் யாரால் கட்டது? நிம்ரோத் என்ற ஒரு மன்னனால கட்டப்பட்டது. இதை ஆதியாகமம் 10வது அதிகாரம் 8லிருந்து 10 வசனங்களை நம்ம பார்க்குறோம். உலகத்தின் மிகப்பெரிய மத துரோகம் ஏற்பட்டு ஆளுகை செய்த முதல் இடம் பாபேல் ஆகும். மிகப்பெரிய மத துரோகம் எங்க ஏற்பட்டுச்சுன்னா உலகத்திலேயே எங்க ஏற்பட்டுச்சுன்னா பாபிலோன்ல தான் ஏற்பட்டுச்சான். பாபேல்ல தான் ஏற்பட்டுச்சான். மத துரோகம் ஏற்பட்டு ஆளுகை செய்த முதல் இடம் பாபேல். அப்போ பொய் மதங்களுடைய இருப்பிடம் அஸ்திவாரம் எங்க இருக்குதுன்னா பாபேலிருந்து தான் உண்டானது. பாபேலிருந்து தான் பொய் மதங்கள் எல்லாம் உண்டானது. இந்த இடத்தில் தான் பாபிலோனிய முறை வழிபாடு உருவாகிறது. எந்த இடத்துல தாங்க இந்த பாபிலோன் அந்த இடத்துல தான், அதாவது பாபிலோனிய முறை வழிபாடு. பாபிலோனியர்கள் கடவுளை வழிபட்டாங்க பத்தியா, அந்த வழிபாட்டு முறை கடவுளை வழிபடுற பொய் மதங்கள் உருவாகி அந்த பொய் மதங்களை வழிபடக்கூடிய இடம் எங்கன்னா பாபேலில் தான் உருவானதான். பாபிலோன் தான் முதல் உருவானது. இதை அந்த மக்கள் அந்த பாபேல் என்ற இடத்துல உருவான பொய் மத வழிபாடுகளை அந்த மக்கள் என்ன தெரியுமா நினைச்சாங்களா? தெய்வ ரகசியங்களின் உச்சித வெளிப்பாடு அடங்கிய உன்னதமான ஞானத்தின் இருப்பிடம் என்றெல்லாம் அர்த்தப்படுத்தி அன்றிருந்து தொடங்கி உரிமை கொண்டாடுகிறார்கள். கடவுளை வழிபடுற ஞானத்தின் இருப்பிடம் பாபேல் தான் அப்படின்னு மக்கள் உரிமை, இன்னும் கூட மக்கள் அந்த உரிமையை கொண்டாடி தான் இருக்கிறாங்க.
ஒருவன், அதாவது இந்த பாபிலோனிய மதம் இருக்குது பார்த்தியா, பாபிலோன்லேருந்து உருவான மதம், பொய் மதம். அந்த மதத்தில் ஒரு ஆள் போய் சேரணும் அப்படின்னா ஒருவன் இந்த மதத்தில் உறுப்பினர் ஆவதற்கு முன்பு பிரீஸ்ட் முன்பாக, அதாவது அந்த மதத்தினுடைய தலைவன், அந்த மதத்தை உருவாக்குனவங்க பற்றியா ஒரு ஆள், அந்த ஆளுக்கு முன்பாக நின்று அறிக்கை பண்ண வேண்டும். இன்னும் அறிக்கை பண்ணணும். அந்த அறிக்கை செஞ்சுட்டு பின்பு தான் அந்த தலைமை பூசாரிக்கிறார் பாரு, அந்த ஹெட் பிரீஸ்ட், அந்த பூசாரி தனது கட்டுப்பாட்டுக்குள் அதிகாரத்துக்குள் அவனை வைத்துக் கொள்வான். அந்த தலைமை பூசாரி, நீ அந்த மதத்தில் போய் ஒரு அங்கத்தினராக ஆகணும்னா அந்த மதத்தினுடைய கொள்கையெல்லாம் அவன் என்னென்ன சொல்கிறானோ அதெல்லாம் நீ வாயில் அறிக்கையிட்டு அதன் பின்னாடி நீ அந்த மதத்தில் அவனோட கூட போய் நீ சேர்ந்துக்கினாக்கா அப்படி சேர்ந்த அந்த ஆள் இந்த ஹை பிரீஸ்ட்ங்கிறாங்க பார்த்தியா, தலைமை பூசாரி, அவன் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அந்த ஆளை வச்சுக்குவானான். கட்டுப்பாட்டுக்குள்ள அதிகாரத்துக்குள்ள அவனை வைத்துக் கொள்ளுவான். இந்த கொள்கையின் அடிப்படையில் தான் இந்த பாபிலோன் என்ற இடத்துல உருவான மதத்தின் கொள்கையின் அடிப்படையில் தான் ரோம கத்தோலிக்க சபையின் பூசாரிகளுடைய அதிகாரத்தின் ரகசியம் இதுதான். ரோம கத்தோலிக்க பூசாரிகளுடைய அதிகாரம் இருக்குது பத்தியா, அவங்க ஒரு சில கொள்கையெல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த கொள்கையெல்லாம் ரகசியமா வச்சிருப்பாங்க. அதைத்தான் இந்த இடத்துல சென்ற நிகழ்ச்சியில கூட நம்ம ரகசியம் அப்படின்னு பார்த்தோம். இத்தகைய சட்ட திட்டங்களும் ஒருவனை கொண்டு வரப்பட்டு அவர்கள் அதாவது இத்தகைய சட்ட திட்டங்களுக்குள் இப்போ ஒருத்தர் அந்த மதத்தில் போய் சேர்ந்துடுறான்னு வச்சுக்க, பாபிலோன்ல உருவான அந்த பாபிலோனிய மதத்தில் ஒருத்தன் போய் சேர்றான்னாக்கா அவனை சேர்ந்துட்டு பிறகு அவனை பாபிலோனியர் என்றோ அசிரியர் என்றோ எகிப்தியர் என்றோ அழைக்கப்படாமல், அப்படியெல்லாம் அவங்கள பேர் சொல்லி கூட மாட்டாங்களாம். பாபிலோனியர்னு எகிப்தியர் என்று அசிரியர்னு கூட மாட்டாங்களாம். அப்படி சொல்லாமல் வேற ஒரு பேர் வச்சு சொல்கிறாங்களாம். என்ன பேர்? புனித ரகசிய சகோதர கூட்டமைப்பு. புனித ரகசிய சகோதர கூட்டமைப்பு. அந்த கூட்டமைப்புல உறுப்பினர்கள் என அழைக்கப்படுவர். புனித ரகசிய சகோதர கூட்டம், அதனுடைய பேரு. பாபிலோன்லேருந்து உருவாசி பற்றிய மதம். அந்த மதத்தில் யாராவது ஒருத்தர் போய் சேர்ந்துட்டாக்கா அந்த தலைவன் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தன்னுடைய சட்ட திட்டத்துக்குள்ள வச்சுக்குவான். வச்சிருந்த பிறகு அவன் அசிரியன் என்றோ பாபிலோன் என்றோ எகிப்து என்றோ சொல்ல மாட்டாங்களாம். அவங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு பேர் கொடுக்குறாங்க. என்ன பேருன்னா புனித ரகசிய சகோதர கூட்டமைப்பு அப்படின்னு பேர் கொடுக்குறாங்க. பேர் கொடுத்து அந்த கூட்டத்துக்குள்ள அவங்கள சேர்த்துக்கின்னு சகோதரர் அப்படின்னு அழைப்பாங்களாம். இவர்களுக்கெல்லாம் இந்த இப்படி போய் சேர்றாங்க பற்றியா, அந்த பாபிலோன்லேருந்து உருவான மதத்தில் போய் சேர்றாங்க பாரு. யாரெல்லாம் போய் சேர்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் லீடர் ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த தலைமை பூசாரின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, ஹெட் பிரீஸ்ட். தலைமை பூசாரி வைக்கப்பட்டு அந்த தலைமை பூசாரியின் வார்த்தைகளையே சட்டமாக வைக்கப்படும். பாபிலோன்ல உருவான அந்த மதம், பாபிலோனிய மதம், அந்த மதத்தில் போய் சேர்ந்துக்கிற கூட்டங்கிறது பற்றியா, அந்த கூட்டத்துக்கெல்லாம் ஹை பிரீஸ்ட் இருக்கிறாங்க. அந்த ஹை பிரீஸ்ட் என்ன அவர் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருதோ அந்த வார்த்தை தான் அந்த அமைப்புக்கு சட்ட திட்டம்.
அந்த ஹை பிரீஸ்ட் என்ன சொல்றாரோ அதைத்தான் அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கேட்கணும். அந்த ஹை பிரீஸ்ட் சொல்ற அந்த வார்த்தை சட்டமா ஏற்றிடுவாங்க, சட்டமா இயற்றப்படும். இந்த பாபிலோன் நகரம், இந்த ஐபிராத் நதியில் இருக்கிற இந்த பாபிலோன் நகரம் மேதியா பெர்ஷியா சாம்ராஜ்யம் வீழ்ச்சி அடையும் வரை இந்த பாபிலோன் நகரம் சாத்தானின் இருப்பிடமாகவும் சாத்தானின் தலைநகரமாகவும் தொடர்ந்து இருந்து வந்தது. அதாவது சாத்தானுடைய தலைநகரம் பாபிலோன். இந்த பாபிலோனு தான் சாத்தான் தலைநகரமா வச்சுக்கிட்டு இருந்தான். எது வரைக்கும் தலைநகரமா வச்சுட்டு இருந்தான்? மேதியா பெர்ஷியா வீழ்ச்சி அடைகிற வரைக்கும் சாத்தான் தன்னுடைய தலைநகரத்தை பாபிலோன்ல தான் வச்சிருந்தான். ஐபிராத் நதி அண்டியில இருக்கிற பாபேல் நகரம் அங்கத்தான் சாத்தானுடைய தலைநகரமா இருந்துச்சு. ஆனால் பிற்பாடு சாத்தானின் தலைநகரமாக இருந்த இந்த பாபிலோன் நகரம், அந்த சாத்தானுடைய தலைமை இருப்பிடம் சின்ன ஆசியாவில் உள்ள பெர்கமு என்ற இடத்திற்கு மாற்றப்பட்டு விட்டது. இங்க ஐபிராத் நதியில இருந்த இந்த பாபிலோன் நகரத்தில் இருந்த சாத்தானுடைய தலைநகரமானது இப்ப எங்க மாற்றப்பட்டுச்சு? மத்திய தரைக்கடலுக்கு அந்த பக்கம் சின்ன ஆசியாவில் உள்ள பெர்கமு என்ற இடத்துக்கு தன்னுடைய தலைநகரத்தை சாத்தான் மாத்திக்கிட்டான். இந்த விஷயத்த 7 சபைகளை பத்தி நான் பேசியிருக்கிறோம். எபேசு, சிமினா, பெர்கமு, தேத்ரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகியா 7 சபைகளை பத்தி நான் பேசியிருக்கிறோம். அந்த 7 சபையில பெர்கமு சபை பத்தி நான் பேசியிருக்கிற வீடியோவில் தயவு செய்து அந்த வீடியோவை போய் பாருங்க. பாடுகளின் பாதை யூடியூப் சேனலில் டைப் பண்ணால் என்னுடைய வீடியோ எல்லாமே வந்துடும். அதில் பெர்கமு சபை, தேத்ரா சபை, இந்த 2 சபையை விவரமாக பேசியிருக்கிறேன். தயவு செய்து போய் பாருங்க. அதில் சாத்தானுடைய இருப்பிடம் எப்படியெல்லாம் மாற்றப்பட்டதுன்னு அதில் நான் பேசியிருப்பேங்க. இப்போ கூட இதே இடத்துல சாத்தான் இந்த பாபிலோன் இந்த தலைநகரத்தை இப்போ சின்ன ஆசியாவுக்கு பெர்கமுக்கு மாற்றிட்டான். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2வது அதிகாரம் 12-13 வசனங்களின்படி பெர்கமு சாத்தானின் தலைநகரமாக மாற்றப்பட்டது. அதை நான் இப்போ சொல்லிட்டேன். கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடியே கிமு 133வது ஆண்டில் பெர்கமுவின் தலைமை பூசாரியம், பெர்கமு சாத்தான் தன்னுடைய தலைநகரத்தை மாத்திக்கிறான் இல்லையா பெர்கமுல, அந்த இடத்துல தலைமை பூசாரியும் ராஜாவுமான அட்லாஸ் மரணம் அடையும் போது, அட்லாஸ் தான் அந்த பாபிலோனுடைய சாத்தானுடைய மதத்துக்கு தலைவனாக இருந்தவன், ஹை பிரீஸ்டா இருந்தவன். யாரு? இந்த அட்லாஸ். இந்த அட்லாஸ் சாவறதுக்கு முன்னாடி தன்னுடைய பாபிலோனிய பூசாரி தலைமை பதவியை ரோம் நகருக்கு ஒப்படைத்து வாரிசு உரிமையாக கையளித்து விட்டு சென்றான். யாரு? இந்த அட்லாஸ் என்றவன். அவன் சாவறதுக்கு முன்ன அவன் தான் ஹை பிரீஸ்ட். பாபிலோனிய மதத்துக்கு ஹை பிரீஸ்ட் யாருன்னா அட்லாஸ் தான் ஹை பிரீஸ்ட். இவன் கிமு 133வது வருஷத்துல மரணம் அடையத்துக்கு முன்னாடி தன்னுடைய அதிகாரத்தை, தன்னுடைய தலைமை பீடத்தை, அந்த தலைமையினுடைய அந்த அதிகாரத்தை தன்னுடைய பாபிலோனிய பூசாரி தலைமை பதவியை ரோம் நகருக்கு ஒப்படைத்து வாரிசு உரிமையாக
கையளித்து விட்டு சென்றான். இதுக்கு மேற்பட்டு இந்த இந்த மதத்துக்கு, பாபிலோனிலிருந்து உருவான இந்த பொய் மதத்துக்கு தலைவன் எனக்கு அடுத்து நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்லாஸ் தன்னுடைய பதவியை அந்த யாருக்கு, ரோமுக்கிட்ட ஒப்படைச்சிட்டான். ரோமுக்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ தான் இதுக்கு மேற்பட்டு தலை, பாபிலோனிய மதத்துக்கு நீ தான் தலை, நீ தான் லீடர் அப்படின்னு அந்த அட்லாஸ் கிமு 133வது வருஷத்துல மரணம் அடையறதுக்கு முன்னாடி ரோமுக்கிட்ட கையளிச்சுட்டு அவன் செத்துட்டான். அடுத்த வீடியோவில் அட்லாஸ் மரணம் அடைஞ்ச பிறகு ரோம் நகர்ல யார் யாரெல்லாம் வராங்க, இன்னும் நிறைய நாட்டு இந்த எத்ருக்கள் என்றவங்கெல்லாம் வராங்க, அவங்கெல்லாம் என்னென்ன மாதிரி பண்றாங்க, இந்த பாபிலோனிலிருந்து உருவான இந்த பொய் மதத்துல தலைவன் கிட்ட உருவானது இது எப்படியெல்லாம் மாற்றப்படுது அப்படின்றத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதனால இந்த செய்தியை உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லுங்க, சர்ச் மெம்பர்ஸுக்கு சொல்லுங்க, ஊழியத்தில் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட கூட இந்த செய்தியை, என்னுடைய வீடியோவை பார்த்து நீங்க ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியணும். அதனால தான் ஆண்டவர் 17வது அதிகாரத்திலையும் 18வது அதிகாரத்திலையும் இந்த ரகசிய மகா பாபிலோனை பற்றி குறிப்பிட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குதுவா, நிறைய இருக்குது, நிறைய நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், எழுதப்பட்டிருக்குது. நம்ம வசனமாக நம்ம போக போகிறோம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பேசுறதே திருப்பி பேசாதன்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. நான் நிறைய முயற்சி பண்ணின்னு வரேங்க, திருப்பி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்துன்னு வரேங்க. மாரநாதா.